பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிபிஎம் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். புதிய தொழிலாளர் சட்டங்கள் நேற்று இரவிலிருந்து அமலானதா மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டங்கள் கொண்டு வரது அப்படிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்கது அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் பேசுகிறாரு. ஏற்கனவே இருந்த 29 சட்டங்களை இணைச்சி இப்போ 4 சட்டங்களை நாங்கள் புதுப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டங்கள் எல்லாமே 1950 வந்தது, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இருக்குது. அதை நம்ம புதுப்பிக்க போகிறோம், ரேஷனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஎம் கட்சியுடைய மாநில செயலாளரான சண்முகம் அவர்கள் சுட்டி காட்டுறாரு. கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான சட்டங்கள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு. ஆனால் அதை தாண்டி பார்க்கும்போது இதில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது மேண்டேட்டரி ஆகப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் பிஎஃப் இஎஸ்ஐ அப்படிங்கிறது நாடு முழுக்க அதை போய் சென்று சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே வந்துட்டு குறைஞ்சபட்ச ஊதியம் அப்படிங்கிறது பர்மனெண்ட் ஆகப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்க? முன்னாடி இருந்த சட்டங்கள் இப்போ இருக்கிற சட்டங்கள் என்ன வித்தியாசம் இருக்குது? மத்திய அரசாங்கம் இந்த 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் என்பது நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும்னு சொல்லி நேற்று அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பு வந்த உடனேயே பிரதமர் மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப மகத்தான சட்டம், சுதந்திரத்துக்கு பிறகு அதாவது ஒரு விரிவான தொழிலாளர்களுக்கு சாதகமான முற்போக்கான ஒரு சட்ட தொகுப்புகள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு புகழ்ந்திருக்கார். அவர் எப்போவுமே ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாருன்னா அது எதிர்மறையாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக ஆக்கக்கூடிய இந்த 4 சட்ட தொகுப்புகளை வானலாவது பிரதமர் மோடி புகழ்ந்திருக்காருன்னா நான் என்ன சொல்லுவேன், கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சம் கட்டின மாதிரின்னு. தொழிலாளிகளை அடிமைகளாகக்கூடிய கொத்தடிமைகளாகக்கூடிய அப்படிப்பட்ட சட்ட சரத்துக்கள் என்பதுதான் 4 தொகுப்புகள்லையும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு காலமாக தொழிலாளிகள் போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய அடிப்படையில் 4 சட்ட தொகுப்புகள் வந்திருக்கு. உதாரணமாக வேலை நிறுத்த உரிமை. சாதாரணமாக வேலை நிறுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சங்கம் அவங்க பேரவையை கூட்டி முடிவு பண்ணி யூனியன் கமிட்டியை முடிவு பண்ணி 14 days நோட்டீஸ் கொடுத்தா போகிறோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 14 days நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் போதாது, அதாவது பேரவையை கூட்டி தொழிலாளர் பேரவையை கூட்டி ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகு தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்த பிறகு கூட நோட்டீஸ் கொடுத்து 60 நாட்களுக்குள்ளே ஸ்ட்ரைக்கு பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஸ்ட்ரைக் நடந்து அது சட்டவிரோதமான ட்ரிபியூனலோ கோர்ட்டோ தீர்மானித்தா அந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்ட தலைமை தாங்கிய தொழிலாளர்களையும் அந்த தலைமை தாங்கிய தொழிற்சங்க தலைவர்களையும் அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கலாம், அபராதம் போடலாம் அப்படின்னு ஒரு ஆபத்தான சரத்து இருக்குது. அப்போ ஸ்ட்ரைக் என்பது அடிப்படை உரிமை. இவங்க ஏதோ அது இந்த ஏற்கனவே இருந்தாலும் வெள்ளைக்காரங்காலத்தில் போட்ட சட்டம், நாங்கள் முற்போக்கான சட்டம் சொல்கிறாங்க பாருங்கள். வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்த அந்த உரிமைகள் என்பது இவங்க இந்த சட்டத்து மூலம் பறிக்கப்படுது. உதாரணமாக 1918-19 அந்த பீரியடில் பின்னி தொழிலாளிகள் ஒரு மகத்தான வேரத்து போராட்டத்தை ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. தலைமை தாங்கியது சக்கரை செட்டியார். அவர் நடத்தின ஸ்ட்ரைக்கு இல்லீகல்னு ஹைகோர்ட்டு முடிவு பண்ணிச்சு. அவருக்கு அபராதம் கட்டணும்னு சொன்னாங்க. லட்சக்கணக்கு அபராதம் போட்டவுடனே சக்கரை செட்டியார் என்ன சொன்னார்னா, எனக்கு அபராதம் கட்டுறது பணம்லாம் கிடையாது, கட்டியிருக்கிற வேஷ்டி சட்டையை நான் எடுத்து கொடுத்துட்றேன், ஆனால் கோணம் கட்டி கொண்டாவது தொழிலாளர்களுக்காக போராடுவேன் அப்படின்னு ஹைகோர்ட்டில் சொன்னார். அதற்கு பிறகுதான் 1926 இந்திய தொழிற்சங்க சட்டம், இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் என்பது வெள்ளைக்காரங்காலத்தில் கொண்டு வந்தாங்க. அந்த இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் என்ற அடிப்படை உரிமையை மோடி ஆட்சி பறிச்சுட்டாங்க. ஆகவே ஏதோ வெள்ளைக்காரங்காலத்தில் மோசமான சட்டம் நல்லாக்கெல்லாம் ஏமாத்துறாரு. அதே போலவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கம் வைக்கும் உரிமை இருக்குல்ல, சங்கம் ஒரு பேரவை கூட்டி 7 பேர் தேர்வு செஞ்சு அந்த 7 தொழிலாளிகள் கையெழுத்து போட்டு அனுப்புனா பதிவு கொடுக்கணும். இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த புது ஆக்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளிகளில் 10% பேர் முடிவு பண்ணணும் சங்கம் ஆரம்பிக்கிறது, அல்லது 100 பேர். இல்லை நடக்கிறதா? குறைந்தபட்சம் 100 பேர் அல்லது 10% ஒர்க்கர்ஸ். ஆகவே சங்க பதிவு கூட அந்த உரிமை பறிக்கிற அளவுக்கு மோசமான ஒரு சரத்தை இந்த சட்டத்தில் அதில் மெஜாரிட்டி தானே எதிர்பார்க்குறாங்க. அது என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை, அதாவது நீங்கள் மெஜாரிட்டினா சங்கம் இப்போ உதாரணமாக நீங்கள் சாம்சங் போராட்டத்தை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நீடித்தது.
சங்கத்தை பதிவு பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து போராட்டத்தை நடத்தி ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொன்னால், ஆகவே சங்க பதிவு என்பது ஒரு 7 பேர் பேரவை கூட்டுறாங்க, பேரவை தான் 7 பேரை தீர்மானிக்குது. சங்க தலைமை தீர்மானிக்கிறது இல்லை, பேரவை 7 பேர் தீர்மானிக்குது. அந்த 7 பேர் கையெழுத்து போடுறாங்கன்னா அது தேர் என்ஸ் மேட்டர். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இல்லை 10% டோட்டல் ஒர்க்கர்ஸ் வேணும், அது 100 பேர். ஆகவே ஸ்ட்ரைக் என்ற உரிமையும் பறிச்சுட்டாங்க, சங்க பதிவு என்ற உரிமையும் பறிச்சிருக்கிறாங்க. அடுத்தது உதாரணமாக உங்களுக்கு வந்து இந்த வேலை நிரந்தரம் என்பது முக்கியமானது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து டோட்டல் ஒர்க்கர்ஸில் 70% தொழிலாளர்கள் வந்து முறைசாரா தொழிலாளிகள். ஃபேக்ட்ரிஸில் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸோட அதிகம். நீங்கள் உதாரணமாக நீங்கள் வந்து சென்னையில் லேலேண்ட் இருக்குது, எண்ணூரில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 8000 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி 1500 ஒர்க்கர்ஸ் தான், 1000 சொச்சம் தான். கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் 3000-4000 பேர் இருக்கிறாங்க. ஆகவே இந்த நவ தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கம் துவங்கிய பிறகு நிரந்தர தொழிலாளி எண்ணிக்கை குறைச்சி கான்ட்ராக்ட், கேஷுவல், அப்ரெண்டிஸ் அப்படின்னு வச்சு உங்களுக்கு வந்து ஒரு சுரண்டல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ, ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் இருந்தது. அந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது? அந்த சட்டத்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தொழிலாளர்கள் வேலை செய்தால் அவர்களை நிரந்தரமாக்கணும். ஓகே, ஒன்று அவங்க நிரந்தரமாக்குறது மட்டும் ரெகுலேஷன் ஒழுங்குபடுத்தணும், அப்புறம் நிரந்தரப்படுத்தணும். இப்போ தூய்மை பணியாளர்கள் நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு பண்ணி நிரந்தரம் கொடுன்னு கேட்குறாங்க, அது கேட்க முடியாது. ஆமாம், அது வந்து அந்த சட்டத்தை ரத்து பண்ணது மட்டுமா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ரத்து பண்ணதோட என்ன சொல்கிறாங்கன்னா, 3 விதமான டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு, இதுக்கு தான் பேர் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. முதலாளி என்ன உரிமை கேட்குறாங்கன்னா, ஹையர் அண்டு ஃபயர். ஓகே, வேலைக்கு எடுக்கிறதும் வேலையை விட்டு நீக்கிறதும் முதலாளியுடைய உரிமைன்னு சொல்கிறாங்க. எப்போ வேணாலும் எடுப்போம், எப்போ வேணாலும் நீக்குவோம், எப்போ வேணாலும் நிற்போம். அப்படி இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்னா இனி தொழிற்சாலைகளில் நிரந்தர தொழிலாளிகள் கேட்டகரியே இருக்காது. ஓகே, இப்போ நான் 500 பேர் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கிறேன், 6 மாதம் வச்சுக்கிறேன், 1 வருஷம் வச்சுக்கிறேன், நீக்கிட்டு வேற ஒரு 500-1000 பேர் வச்சுக்கிறேன், அதுதான் நடக்கும். அது இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்பதே அது வந்து ஒரு ஃப்ராட். அது ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் வந்து கான்ட்ராக்டு, அப்புறம் அப்ரெண்டிஸு. ஆகவே ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் அந்த கேட்டகரி இருப்பாருங்க, அதையே இல்லாமல் வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு, ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்ரெண்டிஸு அப்படி வச்சுக்கிட்டு கதையை ஓட்டலான்ற மாதிரி அவங்க சட்டத்தை திருத்தி இருக்கிறாங்க. இதில் ஒரு அடிப்படையான கேள்வி தோழர், இப்போ கவர்மெண்ட்னா நம்ம பணி நிரந்தரத்தை எதிர்பார்க்கலாம், ஒரு தனியார் நடத்துகிற கம்பெனி அங்கேயே நம்ம வந்து பணி நிரந்தரத்தை எதிர்பார்க்கணும். ஒரு முதலாளி நினச்சா தனக்கு தேவையான தொழிலாளர்களை எடுத்துக்கலாம், தேவைப்படலன்னா நீக்கலாம், அப்படிங்கிற ஒரு முறை இருக்குதுல்ல, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது அரசு தனியார் துறை அது பிரச்சனையே இல்லை, தொழிலாளிகள், அதாவது கரத்தாலும் கருத்தாலும் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவங்க அரசு ஊழியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், ஆலை தொழிலாளிகள் இருக்கலாம், மைன்ஸில் வேலை செய்யலாம், பவர் பிளான்ட்டில் வேலை செய்யலாம், பஞ்சாலையில் வேலை செய்யலாம், சர்க்காரில் வேலை செய்யலாம், ஒட்டுமொத்த தொழிலாளர்கள். அந்த ஒர்க்கர்ஸ்னு சொல்லும் பொழுது அரசாக தனியாரான பிரச்சனையே கிடையாது. ஆகவே நிரந்தரம் என்பது நீங்கள் ஒரு தொழிலாளி வேலைக்கு சேர்ந்தால் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் பொறுத்த உங்களுக்கு அவர் கிராஜுவிட்டி, இன்க்ரிமெண்ட்டு, மற்றதெல்லாம் பஞ்சப்படி. ஆகவே இப்போ எந்த சலுகையும் தேவையில்லை, வேலைக்கு எடுக்கலாம், வேலையை விட்டு நீக்கலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்டத்தை இவங்க வந்து கொண்டு வந்திருக்கு. ஆகவே இப்படி ஒட்டுமொத்தத்தில் சுதந்திர போராட்ட காலத்திலையும் சுதந்திரத்துக்கு பிறகும் தொழிலாளிகள் போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் என்பது வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு தொழிற்சாலையை துவங்கினா அந்த முதலாளி நிலையாணைன்னு ஒரு சட்டத்தை, ஸ்டாண்டிங் ஆர்டர் உருவாக்கணும். எப்படி தொழிற்சங்கம் வந்து அந்த பைலாப்படி தொழிற்சங்கம் பதிவு பண்ணுறாங்களோ, அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் வேலை நேரம், பல்வேறு ஒரு முதலாளி எப்படி தொழில் நடத்தணுன்றதுக்கான பல ஷரத்துக்கள் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்லேயே திருத்தத்தை கொண்டு வந்து 100 தொழிலாளர்களுக்கு கீழே இருந்தால் அவங்க வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் தேவையில்லைன்றது பழசு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 300 தொழிலாளிகள் வரையில் எந்த முதலாளியும் ஸ்டாண்டிங் ஆர்டர் தேவையில்லைன்ட்டாங்க. ஓகே, அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இந்தியாவில் 74% தொழிற்சாலைகள் எண்ணிக்கை என்பது 300க்கும் கீழே முடிஞ்சு போச்சு கதை. அதே மாதிரியே நீங்கள் ஒரு தொழிலாளிகள் ஃபேக்டரி வேலை செய்கிற தொழிலாளிகள் வந்து 100க்கு கீழே இருந்தால் இந்த க்ளோஷர், ரிட்ரென்ச்மெண்ட்டு, அதாவது ஆலை மூடுறது, ஆட்குறைப்பு செய்கிறது, பணி நீக்கம் பண்ணுறது, இப்படிப்பட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கணும். லே ஆஃப், ரிட்ரென்ச்மெண்ட்டு, க்ளோஷர் இருக்கலாம். அது ஏற்கனவே என்ன 100 கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்க வேண்டியதுன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து
300 தொழிலாளிகள் வரை எண்ணிக்கை வரையில் நீங்கள் வந்து யூ நாட் சீக் தி பர்மிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட், அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொன்னால் நீ மீண்டும் என்ன வருது, 74% தொழிலாளிகள் எண்ணிக்கை என்பது 300க்கும் கீழே. ஆகவே இவங்க திட்டம் போட்டு இப்படி உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் வந்து சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி இதனுடைய நோக்கம் என்னன்னா, மத்திய அரசாங்கம் பன்னாட்டு முதலாளிகள் வராங்க, இந்நாட்டு பெருமுதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது வணிகத்தை எளிமையாக செய்வதற்கு தொழிலாளிகளை சுரண்டுறதுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு அனுமதி எளிமையாக பண்ணிக்கிட்டன்ற அடிப்படையில் வந்து அப்படின்ற அடிப்படையில் வேலை நேரம், இப்போ உதாரணமாக நீங்கள் வேலை நேரம் 8 மணி நேரம் இருக்குன்னு சொன்னால் அவங்க ஃபார்முலா அந்த ரூல்ஸில் வந்து நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்னு அந்த ரூல்ஸில் இருக்குது. இன்னொரு ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொழிலாளிகள் வேலை நேரத்தை மாநில அரசுகள் தீர்மானிக்கலாம், ரூல்ஸ் போட்டுக்கலான்னு சொன்னால், இப்போ குஜராத்தில் இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. தமிழகத்தில் 12 மணி நேரமாக அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்து போராட்டத்தை அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆகவே 8 ஹவர்ஸ் என்பது கிட்டத்தட்ட 1886 சிக்காகோவில் வந்து அது 10 மணி நேரம் 5 மணி நேரம் பல மணி நேரம் இருந்தது வந்து போராடி 8 ஹவர்ஸ் டியூட்டின்றது உரிமை இருக்குது பாருங்கள், அதுதானே மேதினமே. ஆனால் நீங்கள் அதை வந்து இவங்க மாற்றி 8 மணி நேரம் வேலைக்கு வாங்கிக்கலாம். இது எப்படி உங்களுக்கு வந்து வெள்ளைக்காரங்காலத்தில் போட்ட சட்டத்தை விட இது நல்ல சட்டம் சொல்ல முடியும்? சொல்லப்போனால் வேலை நிறுத்த உரிமை, சங்கம் செய்கிற உரிமை, 8 ஹவர் டியூட்டி, இப்படிப்பட்ட பிரிட்டிஷ் காலத்திலேயே காலனியாதி காலத்திலே போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த 4 சட்ட தொகுப்புகள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. ரைட். இதில் குறிப்பிட்டு நீங்கள் பிரச்சனையாக சொன்னது என்னென்னா, முத்தரப்பு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிர்மூலமாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. அது ஏன் முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு நிறுவனருக்கு தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா போதாதா? அதில் எதுக்கு உள்ளே போய் அரசு போகணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது தொழிலாளிகள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, கமிஷன் ஆஃப் லேபர் மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போகுது. முதல்ல இருதரப்பு பேச்சுவார்த்தை நடக்கும், அதில் செட்டில் ஆகலாம் கமிஷன் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவார். அப்போது ஒரு வாரம் நடக்குது, 10 நாள் நடக்குது, 1 மாதம் 2 மாதம் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு சொன்னால், ஒரு மாநிலத்தில் தொழிலாளர்கள் வேலை போராட்டம் நடைபெறுகிற போது உற்பத்தி பாதிச்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில் அரசு தலையிட்டு செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஆகவே இருதரப்பில் செட்டில் ஆகாத போது முத்தரப்பு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய, அதாவது பழைய சட்டத்தில் வந்து 18(1) சொல்லுவாங்க. ஐடி ஆக்டில் 18(1)னா நிர்வாகமும் தொழிற்சங்கமும், 12(3)னா நிர்வாகம் தொழிற்சங்கம் அரசு லேபர் டிபார்ட்மெண்ட். ஆகவே லேபர் டிபார்ட்மெண்ட் தேவையில்லையே, அவங்க எதுக்கு தலையிடணும்னு சொல்லலை, லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே ஒழுங்குபடுத்துறது தானே. ஆகவே இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் செட்டில் ஆகாத போது, முடிவுக்கு வராத போது, முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலத்துறையும் அரசும் தலையிட்டு முடிப்பு என்பது அதுவும் வந்து முக்கியமான பிரச்சனை. அது வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுவே பிரச்சனையை செட்டில் பண்ணக்கூடாது, கொத்தடி மாதிரி சொன்னதை கேட்கணும் என்ற ஒரு மோசமானதெல்லாம் வந்து அதையும் அவங்க வந்து முத்தரப்பு அந்த பேச்சுவார்த்தை சீர்குலைக்கு அடிப்பு சில சரத்துக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்புறம் கான்ட்ராக்ட் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லை ரெண்டும் ஒன்று தானா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது இப்போது கடந்த காலத்தில் எப்படி இருக்குது, ஒர்க்கரை வேலைக்கு எடுப்பாங்க, 1 வருஷம் பல நீங்கள் லைலேண்டோ எம்ஆர்எஃப்ஓ சிம்சன் பல்வேறு தனியார் துறையிலேயே ப்ரொபேஷன் பீரியட் வச்சுருப்பாங்க. அது முடிஞ்ச பிற்பாடு ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. ரெகுலரைஸ் பண்ணதுலேருந்து இந்த பிஎஃப்ஐ இஎஸ்ஐ மட்டும் இல்லை, அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வருஷம் பஞ்சப்படியை உயரும். சரி, 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வுக்காக போராட்டம் நடத்துவாங்க, பேச்சுவார்த்தை மூலமே செட்டில் ஆகும். ஆகவே இப்படிப்பட்ட அதே மாதிரி போனஸ்ன்ற பிரச்சனை இருக்குது. அது நீங்கள் வந்து போனஸு, ஊதிய உயர்வு, கிராஜுவிட்டி, பஞ்சப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸுகள் போராடி பெற்ற உரிமை அது. இப்போ இவங்க வந்து ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம், இப்போ ஜனவரி டு ஜூன் முடிஞ்சு போச்சு, அடுத்த 6 மாதம் இன்னொரு 500 பேர், அடுத்த 6 மாதம்னா அது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்க வேண்டியதில்லை, போனஸ் கொடுக்க வேண்டியதில்லை, மற்ற இது கொடுக்க வேண்டியதில்லை. ஆகவே வந்து அப்படி ஒரு அத்துக்கூலி மாதிரி ஒட்டுமொத்த ஒர்க்கர்ஸனுடைய அந்த பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் என்ற அந்த கேட்டகரி அது பூரா அபாலிஷ் பண்ணுறதுக்கான வேலை இது. அப்படி அழிப்பதன் மூலம்
நிர்வாகத்துக்கு முதலாளிகளுக்கு வந்து சூப்பர் ப்ராஃபிட் வழிவகுக்கிறது. அவங்களுடைய நிர்வாகத்தை உங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அது செலவு குறைக்கிறதுக்கான ஒரு முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு சட்டம் தான் வந்து இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டும் கான்ட்ராக்ட். உதாரணமாக நீங்கள் வந்து நான் நெய்வேலி சொல்கிறேன், என்எல்சி பொதுத்துறை நிறுவனம். அநேகமாக இந்தியாவில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய எரிசக்தி அந்த மையம் ஒரு முக்கியமான மையமாக இன்றைக்கி வந்து நெய்வேலி இருக்குது. தமிழ்நாட்டு தேவை மட்டுமல்ல, கர்நாடகா, ஆந்திரா பல மாநிலங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி அவங்க கொடுக்குறாங்க. 1982 நான் வந்து தொழிற்சங்கத்துக்கு போகும்பொழுது 1982 ஒட்டுமொத்த தொழிலாளர் ஊழியர்கள் இன்றைக்கும் நிரந்தரத்தன்மை உள்ளவர்கள் 19,000 பேர், கான்ட்ராக்டர்ஸ் 500,000 பேர் இருக்கு. இன்றைக்கி வந்து 6,000 பேர் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸு, 15,000 பேர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆகவே டோட்டலாக நவ தாராளமய பொருளாதார கொள்கை என்பது பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் எண்ணிக்கை குறைச்சி கான்ட்ராக்டு கேஷுவல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கான்ட்ராக்ட் கேஷுவல் பொழுது போராடி அவங்க பல நேரத்தில் பல நிறுவனங்களில் நிரந்தரம் ஆயிட்டாங்க. இப்போ நெய்வேலியில் அவங்களுக்கு வந்து போராட்டம் நடந்தது, அவங்க சொசைட்டி ஆரம்பித்தாங்க, நிரந்தரம் ஆயிட்டாங்க. ஆனால் சட்டபூர்வமாகவே நிரந்தரமாக்க வேண்டியதில்லை. ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய் மட்டும்தான். தொழிலாளி நிர்வாகம் நினைத்தால் தொழிலாளி வேலைக்கு எடுக்கலாம், நினைத்தால் நீக்கலாம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து ஒரு கேஷுவலைஸ் பண்ணக்கூடிய, கான்ட்ராக்சுவலை பண்ணக்கூடிய, நிரந்தரம் இல்லாத தற்காலிக தொழிலாளிகள்னு சொன்னால், ஆகவே கொத்தடிமை மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் சட்டம் கொண்டு இருக்காங்க ஒழிய, ஆக ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மோசமான முறையில் இவங்க வந்து திருத்திருக்கிறாங்க, ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ரைட். நீங்கள் இப்படி இந்த ஆபத்தெல்லாம் சுட்டி காட்டுறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா தரப்பான எம்ப்ளாயீஸ்களுக்கும் பிஎஃப், இஎஸ்சிஐ, அப்புறமேட்டு லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்ச ஊதியமானது எல்லா ஒர்க்கர்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது மினிமம் வேஜஸ் ஆக்ட் என்பது இருக்குது, அது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிஎஃப் அல்லது வந்து இஎஸ்ஐ என்பது பிட்டன்ஸ், அது வந்து பிரச்சனையே அல்ல. தொழிலாளிகளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு பிஎஃப் இருக்குது, மற்ற இப்போ கம்பெனியில் வேலை செய்ய கான்ட்ராக்ட் பிஎஃப் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை. பர்மனன்சி கிடைக்குமா? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அது. இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக இதுவரையில் இருக்கிற நிலைமை என்ன, மின்சார வாரியத்தில் ஒரு தொழிலாளி வேலைக்கு சேர்ந்தால் 30 வருஷம் 40 வருஷம் ரிட்டையர் ஆகிறார். பஞ்சாலையில் வேலைக்கு சேர்ந்தால், இது இப்போ எண்ணூரில் அசோக்கில் வேலைக்கு சேர்ந்தால் 30-40 வருஷம் ரிட்டையர் ஆகிறார். அது தனியார் துறையில், பொதுத்துறையில், அரசு துறையில். ஆனால் இப்போ வந்து அப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லை. ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு சட்டப்பூர்வம் வந்த பிற்பாடு உங்களுக்கு வந்து பர்மனன்சின்றது பிரச்சனையே இல்லை. பர்மனன்சி வேண்டான்றது சட்டமே கொண்டு வந்தால் பிஎஃப்லாம் கேட்பண்ணி. பிஎஃப் வந்து ஒர்க்கருடைய பிஎஃப் முக்கியம்தான். ஆனால் ஒர்க்கருடைய ஒட்டுமொத்த ரெமுனரேஷன் வருவாயில், ஊதியத்தில் அது பிரச்சனையே இல்லை. உதாரணமாக இப்போ தனியார் துறை தொழிற்சாலைகள் இருக்குல்ல, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஊதிய உயர்வுக்கான செட்டில்மெண்ட் நடக்கும். அப்படி ஊதிய உயர்வுக்கு வரும்பொழுது தொழிற்சங்கம் என்ன செய்வாங்க, இது வந்து 2000 போட்ட ஒப்பந்தம் 5 வருஷம் ஆகிப்போச்சு, அன்னைக்கு இருந்தோட விலைவாசி வந்து ஒரு 50% 100% ஏறி இருக்குது, அப்படி அப்போ விலைவாசிக்கு ஏற்ற அளவுக்கு ஊதிய உயர்வு கொடுங்க, இன்க்ரிமெண்ட் கொடுங்க அப்படின்னு வருது இல்லை. ஆனால் அப்படி வந்து நீங்கள் ஃபிக்ஸட் எம்ப்ளாய்மெண்ட் போகிறவங்கள ஊதிய உயர்வு பிரச்சனையே கிடையாது, கேட்கவே முடியாது. ஆகவே நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் இருக்குது பாருங்கள், அனைத்தும் கிராஜுவிட்டி, பர்மனன்சி, இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, இப்படி சர்வீஸ் வெயிட்டேஜ், பல அம்சங்கள் இருக்குது. அது அனைத்தும் இருக்காதுன்னா அப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து என்டையர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில், அதில் ஃபிக்ஸட் டைம் கான்ட்ராக்ட் ட்ரைனிங் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக பன்னாட்டு முதலாளிகளுக்கு, இந்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு அவங்க ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டுக்காக, அவங்க வந்து ஒரு கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக இவங்க வந்து அந்த 29 சட்டங்களை சில ரத்து செஞ்சு சில திருத்தி கொண்டு வந்து 4 சட்ட தொகுப்புகளும் அப்பட்டமான தொழிலாளிகளுக்கு விரோதமானது, பெருமுதலாளிகளுக்கு ஆதரவானது. அதை வந்து அப்படி தொழிலாளிகள், ஒட்டுமொத்த தொழிலாளிகளை கொத்தடிமைகளாக மாற்றக்கூடிய 4 சட்ட தொகுப்புகளை வந்து அவர் பிரதமர் வந்து என்ன ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசுறாருன்னு சொன்னால் அது உண்மை அல்ல. ரைட். இப்போது நாடு முழுக்க இருக்கிற தொழிலாளர்களை இந்த சட்டங்கள் பாதிக்குது அப்படின்னும் போது, விவசாய சட்டங்களும் பெருவாரியான விவசாயிகளை பாதிக்கும் போது நாடு முழுக்க போராட்டம் வெடிச்சது. டெல்லியில் 1 வருஷத்துக்கு மேலான போராட்டம் நடந்துச்சு. இப்போது இந்த தொழிலாளர் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ நாடு முழுக்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, அது வந்து பெரிய அளவுக்கான போகணும்னு பார்க்குறீங்களா, இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த சட்டம் வந்து 4 தொகுப்புகள் லேபர் கோடு என்பது 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பார்லிமெண்ட் நிறைவேற்றிட்டாங்க.
தொடர்ச்சியாக நடந்த தொழிலாளர் போராட்டத்தின் காரணமாக தான் தள்ளி 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 போச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறை அகில இந்திய பொதுவேலை நடந்தது. மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஆல் இண்டியா லெவலில் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. அடுத்தது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக கோவிட் காலத்தில் ஆரம்பித்து அது உங்களுக்கு வந்து விவசாயிகள் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு சம்யுக்த கிசான் மோர்ச்சான்னு அவங்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த 3 சட்டங்களை எதிர்த்து ஒரு மகத்தான வேலை போராட்டம் டெல்லியில் கூடி மத்திய அரசு முற்றுகையிடக்கூடிய பார்லிமெண்ட்டை முற்றுகையிடக்கூடிய கிட்டத்தட்ட நடந்தது அவங்களுடைய போராட்டம். அதோடு சேர்த்து தொழிலாளிகள் நடத்திய போராட்டம் அனைத்தும் சேர்ந்து இந்த சட்டத்தை அமுலாக்குறது 4-5 வருஷம் வந்து ஒத்தி போட்டாங்க. போராட்டத்தால் தான் விவசாயிகள் போராடி நான் 3 சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. இப்போ அந்த ஏற்கனவே வாபஸ் வாங்கப்பட்ட 3 சட்டங்கள் இருக்குல்ல, வேறு வடிவத்தில் விவசாயிகளுக்கு சட்டங்களை கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 4 சட்ட தொகுப்புகள் கொண்டு வந்து தொழிலாளர் உரிமைகளை பறிக்கிறாங்க. வரக்கூடிய காலத்தில் தொழிலாளிகள் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்தி இந்த 4 சட்ட தொகுப்புகளை முறியடிக்க முடியும். தொழிலாளிகள் வந்து கண்டிப்பாக போராட தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை போராடினா நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? உற்பத்தி பாதிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கு இல்லையா? அதை எப்படி சமாளிக்க போறீங்க? அப்படி பாதிக்குதுன்னா அதுக்கு பொறுப்பு அரசே ஒழிய தொழிலாளிகள் அல்ல. ரைட், ஓகே, ஆமாம், சரிங்க தோழர். நிறைய விரிவான விஷயங்களுக்கு வந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓகே.